மீனுமா மீன், மீன் வாங்கலையோ மீன், மீனுமா மீன், மீன் வாங்கலையோ மீன். நான் தாங்க மீன்காரி தனசிலி. நீங்க இங்க என்னோட பிள்ளையோட வாழ்க்கை கதையை தான் பார்க்க போறீங்க. ஒரு சின்ன நாடகமா நாங்க எல்லாம் ஒரு 30 மினிட்ஸா முடிவெடுத்து பண்ண இந்த நாடகம் தான். இந்த கதாபாத்திரத்துல வரும் இந்த நாடகத்துல வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே, யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. காலையில எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த மல்லிகா வரன்னு தூங்கிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா? காலையில எலும்புடி மல்லிகா, எழுந்து கிளம்புடி. சொல்லிக்கிட்டே இருக்க, தூங்கிட்டே இருக்க. இவங்க அப்பா வேற சிங்கு குடிச்சிட்டு வந்து காலையிலே நான் அவ்வளோ தொல்லை பண்ண போறான். இப்போ நான் வர தனியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ வந்து கொஞ்சமாவது கூட மாட உதவுறாளா? உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. மல்லிகா எழுந்துருடி. தனசிலி, இவன் வேற வந்துட்டான். ஐயோ, நான் வேற போய் மீன் வேற விற்கணும். எழுந்துருடி, சொன்னா கேட்க மாட்டியா? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. அட ஆத்தா, என்ன நீ காலங்காத்தால சும்மா கூவிட்டு இருக்க? பின்ன என்னமா சொல்லும், அங்க பாரு டைம் எவ்வளோ ஆயிடுச்சு. ஸ்கூல் போக வேணாமா உனக்கு? போய் கிளம்பு சீக்கிரம். ஐயோ, நான் வர தனியா சமைச்சிட்டு இருக்கேன். இந்த பெண்களுக்கே இப்படிதான். எல்லா வீட்லயும் கைவலி, கால் வலி, முட்டி வலினாலும் மதிக்க மாட்டாங்க. உட்காந்து நம்ம தான் தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கோம். கிளம்பிட்டியாடி மல்லிகா? அதான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஒழுங்கா ஸ்கூல்ல போய் படிக்கிற வேலையை பாரு, வேற எந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காத. கிளம்பு. சரி சரி. சிங்கு, அந்த கூடை எடுத்து தலையில வைடா. மீன் யாருடா போய் விப்பா? வா போலாம். எடுத்து வைடா. மீன் வாங்கலையோ மீன், மீன் வாங்கலையோ மீன். காட்சி 2, பள்ளியில். எல்லாரும் போட்டோ எடுப்போமா? எடுப்போம். நீனும் வா. இல்ல, நான் படிக்கிறேன். இதை நீ இன்னைக்கு ஸ்டோரி போட்டு அதில் வர லைக்ல வந்து நம்ம இன்னைக்கு அவ்வளோதான் மாஸ் ஆக போகிறோம். நான் வீட்டில் போய் அதை ரீஷேர் பண்ணுறேன்டி. நீனும் ஃபோன் வாங்கலையா? இல்லடி, எங்கள் வீட்டில் இன்னும் வாங்கி தரல. எங்கள் வீட்டில் நான் எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? கெஞ்சி கூத்தாடி பட்னி இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன் தெரியுமா? சரி, நீங்கள் சொல்கிறதுனால நான் ட்ரை பண்ணி வாங்குறேன். ஓகே, வாடி, ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம். அங்கே போய் டச்சப் பண்ணிட்டு வரலாம். என்னடி ஆச்சு மல்லிகா, ஏன் அழுவுற? இல்லடி, இவங்க 2 பேரும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன். ஆனால் அவங்க காசு பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு மீன் விற்கிறவங்கன்றதுனால என்னை ரொம்ப வந்து ஏழ்மையாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ பாரு, எப்போவுமே வந்து என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எப்போவுமே அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கடி. இவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க கூட எங்கள் அம்மா மீன் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை எப்போவும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கடி. சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா வந்து எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறாரு. காசு இருக்கிற
ஏசப்பா வந்து காசு பார்த்துலாம் பழகிறது இல்லை. அவர் வந்து எல்லாரையும் சமமாக தான் நேசிக்கிறாரு. அவர் நமக்காக தான் வந்து உயிர் விட்டு ரத்தம்லாம் சிந்திருக்காரு. மெய்யாவாடி? ஆமாண்டி. வாரம் நான் சர்ச்சுக்கு போவேன். என் கூட நீயும் சண்டே கிளாஸ்க்கு வா. சரி, ஓகேடி, வரேன். ஏய் சிங்கு கொடிக்காரா, எழுந்து வாடா, நாடகமே முடிஞ்சிருச்சு. இந்த நாடகத்துல பார்த்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இருக்கும், பல கஷ்டங்கள்ல நம்ம இருப்போம். நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை எப்பயுமே வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தேவன், ஒரே தேவன் இயேசு சுவாமி, நம்மளை எப்பயுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. அவர் நம்ம கூட எப்பயுமே ஒன்னா இருப்பாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை எப்பொழுதும் பார்க்குற மாதிரி தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே, நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரு. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரோ மதிக்காத எங்களை மனசில் வச்சானே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவாயில் எங்களை நினைச்சு பார்த்தாரு, அத்தோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இலக்க ஒண்ணுமில்ல, என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்னும் இல்லை, நீரே புண்ணியம். நன்றி. இந்த நாடகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் எங்களை சிறு பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடவும். நன்றி.